கேள்வி எண் 14 a கியூப் மைனஸ் 9ax ஸ்கொயர் a மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர் ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு சமன்பாடுகள் கொடுத்து HCF கேட்டிருக்காங்க. HCF எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டையும் பிரிச்சு எழுதிட்டு அப்புறம் ரெண்டுலையும் பொதுவாக எது இருக்கோ அதை எடுத்து எழுதணும்னா அதான் HCF ஓட வேல்யூ. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். முதல் சமன்பாடை எடுத்து எழுதுறோம். ரெண்டு டேர்ம் இருக்கு. இந்த ரெண்டு டேர்ம்ல எது பொதுவாக இருக்கு? ஏங்கிறது தான் ரெண்டு சைடும் இருக்கு. அப்போ ஏங்கிறத பொதுவாக எடுத்து எழுதுனா உள்ள என்ன இருக்கும்? a ஸ்கொயர் மைனஸ் 9x ஸ்கொயர்னு இருக்கும். இந்த a அப்படியே வச்சுக்கிறோம். இந்த a ஸ்கொயர் அப்படியே இருக்கு. இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? 3x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி பாருங்க, மேலே உள்ள வேல்யூ வந்துடும். இப்போ a வந்து அப்படியே வச்சிருக்கோம். இது என்ன ஃபார்முலா படி இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்கு. ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா a க்கு பதிலா ஏனும் b க்கு பதிலா 3xனும் அப்ளை பண்றோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? a பிளஸ் 3x இன்ட்டு a மைனஸ் 3xன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ரெண்டாவது சமன்பாடை பிரித்து எழுத வேண்டாம், அப்படியே எழுதிருக்கோம். இப்போ ரெண்டுலையும் பொதுவாக என்ன இருக்கு? a மைனஸ் 3x இதில் இருக்கு, இதில் இருக்கு. அப்போ இதோட HCF வேல்யூ என்னது? a மைனஸ் 3x. ஆப்ஷன் டி தான் கரெக்ட், a மைனஸ் 3x.